ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசினாருன்றத நீங்களே பாருங்க. எடுத்தவொடனே எப்பயுமே நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்க பிரபலம்ங்கிறது சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல, ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். உங்களால சினிமால இருந்து வந்த உடனே எடுக்க முடியாது. 67,000 பூத் கமிட்டிஸ் போடக்கூடிய நாலேஜும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு ஏஜென்சி போட்டு பண்ண முடியாது. அதுக்கான பயண திட்டங்கள் உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு தொகுதியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான பயணத்தை நீங்க வடிவமைக்கணும். இது சினிமா இல்ல. நீங்க ஷூட்டிங் போன உடனே ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு. பாத்தீங்களா எங்க அண்ணனை எவ்வளவு தெளிவா பேசிருக்காரு எங்க அண்ணன். இந்த மனுஷனை பார்த்து நீங்க அரசியல் அறிவு இல்லாதவர்ன்றீங்க. அட அக்கு வேற ஆணி வேறா பொழந்து வச்சிருக்காருங்க. சிரஞ்சீவிய பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாத்தீங்களா? யார்கிட்ட சொல்றாரு? விஜய் கிட்ட சொல்றாரு. அது கேட்கணும். விஜய் கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 இயர் இதே ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காட்சிகள் மாறும்னு கதை. போன வருஷம் உங்க கட்சியில இணையத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரஞ்சீவி தொடங்கினாருங்க. எவ்வளவு பேர் அவர் பின்னாடி போனாங்க. பட் என்ன ஆச்சு? வரல. இப்படிதானே போச்சு. அதே மாதிரி அரசியல்ல நீங்க செலிபிரிட்டி ஃபேம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது கூட்டம் சேரும், 10வது வாட்டி வரும்போது கூட்டம் போராட்டு போயிடும். நான் மறுக்க சொல்றேன். இதெல்லாம் நாங்க சொல்லல. அர்ஜுனா சொன்னாரு. சொல்லிருக்காரு இன்டர்வியூல. அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. நாங்க சொல்லல. நீங்க இத பல காலமா சொல்லிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. அவரு என்ன சொன்னாரோ நாங்க தான் சொல்றோம். இப்ப வச்சல் வர யோசிப்பாங்க. ஐயோ நடா இந்த மனுஷன் போயிட்டு இப்படி பேசிருக்கானே, இப்ப எப்பரா மட்டும் கட்டுக்கிட்ட. அவரு ஆதவ அர்ஜுன் இல்லையா? யாரு? அவருடைய தம்பி மாதவர்ஜுன பாது. அதாவது மக்களே, நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. அது ஆதவர்ஜுன் கிடையாது. மோதவர்ஜுனா மோதவர்ஜுனங்க. அவர் லைட்டா போதையா இருந்தப்பல இந்த மாதிரி பேசினாரா தெரியல. அது மோதவர்ஜுன் தான். சோ ஆதவர்ஜுன் உண்மையா பேசிட்டாப்ல லைஃப்லயே. ஆமா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா குடிச்சிட்டு இருக்கும்போது உண்மை வந்துரும். அப்படியே லைஃப்லயே அந்த ஃபர்ஸ்ட் டைம் உண்மை பேசிருக்காரு. சோ அந்த மோதவர்ஜுன் தான் இதெல்லாம் செட் ஆகாது, அரசியல்லாம் ஃபேமை வச்சுக்கிட்டுலாம் ஒன்னும் கிளிக்க முடியாது, எடுத்த உடனே வர முடியாது முதலமைச்சர் அது சொன்னாப்லயே. நீங்க பாக்கலீங்களா? அத விஜய் சார் உங்களுக்கு தான் அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆக்சுவலா உங்களை பத்தி தான் அவர் பேசுறாரு.